ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் லைட்டர்களால் ஆண்டுக்கு சுமார் 25% தீப்பெட்டி உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவும் இதனால் சுமார் 600 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்படுவதாகவும் தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் விஜய் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இந்த தீப்பெட்டி தொழில் ஒரு பொருள் 100 ஆண்டுகள் தாண்டி வளர்ந்து இன்னைக்கு அந்த பொருள் இன்னைக்கு உற்பத்தியில் உள்ளது தீப்பெட்டி தொழில். அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு பெரும் சவாலாக உள்ளது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் லைட்டர். அதனால தீப்பெட்டி தொழிலுக்கு இப்போ சவாலா இருக்கிறது இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் லைட்டர். அது வேலை வாய்ப்புமே எந்த இதுக்கும் கொடுக்கல. அது இம்போர்ட்டடு வர்றதுனால வரியும் நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரியும் கிடைக்கல, அந்நிய செலாவணியும் கிடைக்கல. ஏன்னா தீப்பெட்டி 400 கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ 400 கோடிக்குள்ள எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 600 கோடி ஆவதற்கும் இப்போ சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் தொழிலோட பாதிப்பு வர்றதுனால தான் தீப்பெட்டி தொழில் முன்னேற்றம் அடைய முடியாமல் உள்ளது. ஆனால் நாங்கள் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் லைட்டரை தமிழ்நாட்டில் உற்பத்தி, விற்பனை, யூசேஜ் 3 தடை செய்ய கோரி மனு கொடுக்கலான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம்.